चुपके चुपके धीरे धीरे दिल में कोई आया है। चुपके चुपके धीरे धीरे दिल में कोई आया है। जैसे उतरा चांद गगन से मन में वो मुस्काया है, मन में वो मुस्काया है। चुपके चुपके धीरे धीरे दिल में कोई आया है। जैसे उतरा चांद गगन से मन में वो मुस्काया है, मन में वो मुस्काया है। जिसने उसको पाया है। जैसे उतरा चांद गगन से मन में वो मुस्काया है, मन में वो मुस्काया है। निर्मल निर्मल किरणों ने है हर लिया है हर अंधियारा। निर्मल निर्मल किरणों ने है हर लिया है हर अंधियारा। चैन अमन की चांदनी बिखरी उजियारा ही है उजियारा। सारा खेल रचा कर उसने अपने आप छिपाया है। जैसे उतरा चांद गगन से मन में वो मुस्काया है, मन में वो मुस्काया है। चुपके धीरे धीरे दिल में कोई आया है। चुपके चुपके धीरे धीरे दिल में कोई आया है। जैसे उतरा चांद गगन से मन में वो मुस्काया है, 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 मन में वो मुस्काया है। तन खिल जाए बाबा, मन खिल जाए। तन खिल जाए बाबा, मन खिल जाए। जब जब बाबा हमें तेरी याद आए,
जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। पाया है जब से हमने प्यार तुम्हारा, भूल गए हम तब से संसार हमारा। पाया है जब से हमने प्यार तुम्हारा, भूल गए हम तब से संसार हमारा। ज्ञान के हमको पंख लगाए, ज्ञान के हमको पंख लगाए, जब जब बाबा हमें तेरी याद आए, तन खिल जाए बाबा, मन खिल जाए। कानों में गूंजे हरदम मुरली तुम्हारी, श्रेष्ठ बनाया हमको श्रीमत तुम्हारी। कानों में गूंजे हरदम मुरली तुम्हारी, श्रेष्ठ बनाया हमको श्रीमत तुम्हारी। देख देख बाबा तुमको मन। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
लूं दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு தினம். உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் எல்லாருமே புது யுகத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையான நாள் தான். ஆனாலும் உலகத்தோட கணக்கில் பழைய வருஷம் முடிஞ்சு புதிய ஆண்டு, அதுலேயும் தமிழ் ஆண்டு பிறக்குது. ஸோ அதுக்கு பாபாவும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார். ஸோ இன்றைக்கு முரளியில் பாபா சுகம் மற்றும் துக்கத்தோட விளையாட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த விளையாட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றாரு. உலகத்தில் எத்தனையோ விளையாட்டு இருக்குது, எத்தனையோ பேருக்கு தெரியுது. ஆனால் சுகம் துக்கமே ஒரு விளையாட்டுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து பாபா இன்னைக்கு அதிமேதாவி அதிபுத்திசாலி பற்றி சொல்லியிருக்கார். தன்னைத்தானே என்ன நினச்சிக்கிறாங்களாம்? அதிமேதாவியாக நினச்சிக்கிறாங்க. எப்படி, எந்த விஷயத்தில், அதை பற்றி ரொம்ப பாபா இன்னைக்கு விளக்கமாக நமக்கு சொல்லியிருக்கார். அடுத்து பாபா சொல்கிறாரு, ஞானம் கேட்டுட்டு சில ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க? அடுத்த பிறவி எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த சன்ஸ்கார் இருக்கிறனால பாபாட்ட வர்றாங்க. சின்ன வயசுலே ஞானத்தை டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தோணுதான் பாபா கிட்டேருந்து மீண்டும் அதே ஞானத்தை அடையிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு அந்த ஆத்மாக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. ஸோ அவங்க திரும்ப ஞானத்தை பிடிச்சிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சொல்லவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருக்காரு பாபா. எப்படி யுத்தத்தில் மரணம் அடைகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த சன்ஸ்காரம் இருக்கும் உலகத்தில். அப்போ திரும்ப என்ன ஆகும்? சின்ன வயசில் அவங்களுக்கு மிலிட்ரிக்கு போகணும், அந்த மாதிரி தான் அந்த ஆசைகள் சன்ஸ்காரம் இருக்கும். எப்படி ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்ஸ்காரத்தை பற்றி பாபா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாபா முக்கியமாக சொல்லியிருக்கிறது ஸ்வதர்ஷன். ஞானத்தின் மூலமாக தான் சுயத்தினுடைய தர்ஷனம் செய்ய முடியும். இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறவங்களெல்லாம், பாபா முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் பாபா சொல்கிறாரு, ஸ்வதர்ஷன சக்கரதாரி சேனைகள் இன்றைக்கி என் முன்னாடி இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. பாபாவையும் நினைக்கிறீங்க, சக்கரத்தையும் நினைக்கக்கூடிய சேனைகள் நீங்கள் எல்லாருன்னு சொல்லியிருக்காரு பாபா. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி சேனா. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புது பேரை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்து ஆத்மா புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி தான். பரமாத்மா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனால் பரமாத்மாவை பற்றி உலகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஒரு பெரிய அகண்ட ஜோதி, பெரிய ஸ்வரூபம்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே அறியாமைன்னு சொல்லியிருக்காரு பாபா. அடுத்து படிப்பை பற்றியும் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப அழகான சிவ பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்போம். சிவ பகவானுடைய மகா வாக்கியம் தேதி 14/4/2025. मीठे बच्चे सुख और दुख के खेल को तुम ही जानते हो. இனிமையான குழந்தைகளே, சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை நீங்கள் மட்டுமே தெரிந்திருக்கிறீர்கள். ஆதா கலப் ஹே சுக் और आधा कल्प है दुख. अरे कल्पम सुखम மற்றும் अरे कल्पम दुखम. बाप दुख हरने सुख देने आते हैं. பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். கேள்வி, कई बच्चे किस एक बात में अपने दिल को खुश कर मियाँ मिट्टू बनते हैं. நிறைய குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்தில் தன்னோட உள்ளத்தை தானே குஷிப்படுத்திக்கிட்டு
அதிமேதாவி போல இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தில் தன்னோட மனசை தானே என்ன பண்ணிக்கிறாங்களாம், நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே குஷிப்படுத்திக்கிட்டு அனைத்தும் தெரிஞ்சவங்க போல இருக்காங்க. அது எந்த விஷயத்தில்? பதில், கை समझते हैं हम संपूर्ण बन गए, हम कंप्लीट तैयार हो गए. நிறைய பேர் நினைக்கிறாங்களாம், நான் சம்பூர்ணம் ஆயிட்டேன், நான் கம்ப்ளீட் தயாராயிட்டேன். ऐसा समझ अपने दिल को खुश कर लेते. இப்படி நினச்சி தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாங்களாம், குஷிப்படுத்திக்கிறாங்களாம். எபி மியா மிட்டு பண்ண, இது கூட என்ன அதிபுத்திசாலி ஆகிறது. பாபா கேத்தே மீட்டே பச்சே அபி போத் புருஷாரத் கர்னா. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைங்களை இப்போ இன்னும் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும். तुम पावन बन जाएंगे तो फिर दुनिया भी पावन चाहिए. நீங்கள் பாவனம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உலகமும் பாவனமான உலகம் வேணும். ராஜ்தானி ஸ்தாபன் ஹோனி ஹே, ஏக் தோ ஜா नहीं सकते. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகணும், ஒருத்தர் மட்டும்லாம் அப்படி போயிட முடியாது. ராஜ்யமே ஸ்தாபனை ஆகணும். பாடல், துமி ஹோ மாதா துமி பிதா ஹோ, தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. ये बच्चों को अपनी पहचान मिलती है. இதில் குழந்தைங்களுக்கு தன்னை பற்றிய ஒரு அறிமுகம் கிடைக்குது. பாபி ऐसे कहते हैं, हम सभी आत्माएं सब मनुष्य ही है. பாபாவும் இப்படி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ஆத்மாக்கள். பாபா சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யார்? மனிதர்கள். படா ஹோ யா சௌட்டா ஹோ, பிரசிடென்ட், ராஜா ராணி, சப் மனுஷ்ய ஹே. பெரியவங்களோ சின்னவங்களோ பிரசிடெண்ட்டோ ராஜா ராணியோ எல்லாரும் யாரு தான்? மனிதர்கள். பாப் கேத்தே சபி ஆத்மாயே. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, எல்லாரும் ஆத்மாக்கள். உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் மனிதர்கள். பாபா என்ன சொல்கிறாரு, எல்லாரும் ஆத்மா தான். மே ஃபிர் சபி ஆத்மாவுக்கா பிதாகும், பிறகு நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. इसलिए मुझे कहते हैं परम पिता परमात्मा, यानी सुप्रीम. ஆகையால் தான் என்ன பார்த்து என்ன சொல்கிறாங்க, பரமபிதா பரமாத்மா. பரமபிதா, உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாவுக்கும் பிதா மற்றும் பரமாத்மா சுப்ரீம்னு சொல்கிறாங்க. बच्चे जानते हैं हम आत्माओं का वो बाप है, हम सब ब्रदर्स है. குழந்தைங்க தெரிஞ்சிட்டோம், ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை இவர், நாம் எல்லாம் அனைவரும் சகோதரர்கள். फिर ब्रह्मा द्वारा भाई बहनों का ऊंच नीच कुल होता है. பிறகு பிரம்மா மூலமாக சகோதர சகோதரிகளுக்கு உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னெல்லாம் வந்துடுது. ஆத்மாயத்தோ சபி ஆத்மா ஹே. ஆனால் ஆத்மான்னு பார்க்குறப்ப எல்லாரும் ஆத்மா தான். எபி தும் சமஜ்தே ஹோ, மனுஷ்ய தோ குச் நஹீ சமஜ்தே. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க, மனிதர்கள் இதை எதையுமே புரிஞ்சுக்கல. तुमको बाप बैठ समझाते हैं, बाप को तो कोई जानते ही नहीं. உங்களுக்காவது பாபா புரிய வச்சிடுறாரு, ஆனால் அந்த பாபாவே உலகத்தில் யாருக்கும் தெரியலை. मनुष्य गाते हैं, हे भगवान हे मात पिता, क्योंकि ऊंचते ऊंच तो एक होना चाहिए ना. மனிதர்கள் பாடுறாங்க, ஹே பகவானே ஹே மாத் பிதாவேன், ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் மட்டும்தானே இருக்க முடியும். वो है सबका बाप, सबको सुख देने वाला. அவர் தான் அனைவருக்கும் தந்தை, அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். சுக் और दुख के खेल को भी तुम जानते हो. சுகம் மற்றும் துக்கத்தோட விளையாட்டு கூட உங்களுக்கு தான் தெரியும். மனுஷ்ய தோ சமஜ்தே ஹே அபி அபி சுக் ஹே அபி அபி துக் ஹே. மனிதர்கள் நினைக்கிறாங்களாம், அப்பப்ப சுகம் அப்பப்ப துக்கம். என்னை சமஜ்தே ஆதா கலப் சுக் और ஆதா கலப் துக். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலை, அரை கல்பம் சுகம் அரை கல்ப துக்கம். அவங்க நினைக்கிறாங்க அப்பப்போ சுகம் அப்பப்போ துக்கம் அப்படி மாறி மாறி தான் இருக்கும், அப்படி நினச்சிக்கிறாங்களாம். சத்தோ பிரதான் சத்தோ ரஜோ தமோ ஹேனா. சத்தோ பிரதானம், பிறகு சத்தோ ரஜோ தமோ, இப்படி தான் நிலைகள். சாந்தி தாம் மே ஹம் ஆத்மாயே ஹே தோ வஹா சப் சச்சா சோனா ஹே. சாந்தி தாமத்தில் இருக்கிறப்ப நாம் எல்லா ஆத்மாக்கள் தான். அங்கே இருக்கிறப்ப எல்லா ஆத்மாவும் எப்படி தான் இருக்குமா, அசல் தங்கம் போல இருக்கும், ஒரிஜினல் தங்கம். அலாய் உஸ்மே ஹோன சகே, எந்த முலாமும் அந்த ஆத்மா என்ற தங்கத்து மேலே அப்போ இருக்காது.
बल अपना अपना पार्ट भरा हुआ है, परंतु आत्माएं सब पवित्र रहती है. ஆனால் அந்தந்த ஆத்மாவுக்குள்ள அந்தந்த பார்ட் நிரப்பப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா ஆத்மாவும் அங்கே இருக்கிறப்ப பவித்திரமாக தான் இருக்கும். अपवित्र आत्मा रह नहीं सकती. अपवित्र आत्मा அங்கே தங்க முடியாது. इस समय फिर कोई भी पवित्र आत्मा यहाँ हो न सके. அதே போல் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் பவித்திரமான ஆத்மாவாக இருக்க முடியாது. तुम ब्राह्मण कुल भूषण भी पवित्र बन रहे हो. பிராமண குல பூஷணர்களாகிய நீங்கள் கூட இப்போ தான் பவித்திரம் ஆயிட்டே இருக்கீங்க. तुम अभी अपने को देवता नहीं कह सकते हो. இப்போ நீங்கள் தன்னை தேவதானெல்லாம் சொல்லிக்க முடியாது. வேஹே சம்பூர்ண நிர்விகாரி. ஏன்னா அவங்களோ யாரு? சம்பூர்ண நிர்விகாரி. தும்கோ தோடேகி சம்பூர்ண நிர்விகாரி கहेंगे. உங்களை போய் சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்ல முடியுமா என்ன? பல் கோई भी हो सिवाय देवताओं के और किसको कह नहीं सकते. யாரா வேணா இருக்கட்டும், தேவதைகளை தவிர வேற யாரையும் சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்ல முடியாது. ये बातें भी तुम ही सुनते हो ज्ञान सागर के मुख से. இந்த விஷயம் கூட நீங்கள் தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் யார் வாயிலிருந்து? ஞான கடலோட வாயிலிருந்து நீங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. ये भी जानते हो ज्ञान सागर एक ही बार आते हैं. இதை கூட நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ஞான கடல் ஒரே ஒரு முறை தான் வரார். மனுஷத்தோ புனர்ஜனம் லே ஃபிர் ஆத்தே ஹே. மனிதர்களோ மறுபிறவி எடுத்துட்டு திரும்ப திரும்ப வர்றாங்க. कोई कोई ज्ञान सुनकर गए हैं, संस्कार ले गए हैं तो फिर आते हैं, आकर सुनते हैं. சில பேர் ஞானம் கேட்டுட்டு ஆத்மா சரீரத்தை விட்டு போயிருக்காங்க. சன்ஸ்காரத்தை அந்த ஆத்மா எடுத்துட்டு போயிருக்கு. அவங்க திரும்ப வர்றாங்க, வந்து ஞானம் கேட்குறாங்க. समझो 6-8 वर्ष वाला होगा तो कोई कोई में अच्छी समझ भी आ जाती है. பாபா சொல்கிறார், பாருங்கள், சில பேருக்கு 6 வருஷம் 8 வருஷம்தான் இருக்கும், அதாவது வயசு அப்போ தான் இருப்பாங்க. 6 வயசு 8 வயசில் இருப்பாங்க. ஆனால் அப்போவே அவங்களுக்கு என்ன வந்துருமா? நல்ல புரிதல் வந்துடும். ஆத்மா தோ வகி ஏன்னா ஏன்னா அதே ஆத்மா தானே ஞானம் கேட்டுட்டு இங்கேருந்து போன ஆத்மா. அப்போ 6 வயசு இருக்கிறப்ப என்ன ஆயிடுது? அவங்களுக்கு நல்ல புரிதல் வந்துடுது. சுன்கர் உனக்கோ அச்சா லக்தாய். திரும்ப இந்த பிறவியில் வந்து ஞானம் கேட்ட உடனே அவங்களுக்கு பிடிச்சிடுது. ஆத்மா சமஜ்தியே हमको फिर से बाप का वही ज्ञान मिल रहा है. அப்போ அந்த நேரம் ஆத்மா என்ன உணருது? எனக்கு மீண்டும் பாபாட்டிருந்து அதே ஞானம் கிடச்சிட்ருக்கு. அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அந்தருமே குஷி ரேத்திய, உள்ளுக்குள்ளே குஷியும் இருக்குது. அவரும் கொபி சிக்கலானே லக்படுத்தே. உடனே என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களுக்கும் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுர்த்து ஹோ ஜாத்தே ஹே. என்ன ஆயிடுறாங்களா? நல்ல ஃபோர்ஸாக இருக்காங்களாம், ஞானத்தில் பொங்கி வந்துடுறாங்களாம். जैसे लड़ाई वाले वो संस्कार ले जाते तो छोटेपन में ही उसी काम से खुशी से लग जाते. எப்படி யுத்தத்தில் போகிறவங்க அந்த சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்போ சின்ன வயசில் என்ன ஆகிடுமா? மிலிட்ரியில் போய் சேர்ந்துடுவாங்க. அதில் தான் அவங்களுக்கு குஷி கிடைக்கும். உடனே அந்த காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. अब तुमको तो पुरुषार्थ कर नई दुनिया का मालिक बनना है. ஆனால் இங்கோ நீங்கள் முயற்சி செஞ்சு புது உலகத்துக்கு எஜமானன் ஆகணும். तुम सबको समझा सकते हो, या तो नई दुनिया के मालिक बन सकते हो या शांति धाम के मालिक बन सकते हो. பாபா சொல்ல, நீங்கள் எல்லாருக்கும் போய் புரிய வைங்க. ஒன்று புது உலகத்துக்கு எஜமானன் ஆகணும், இல்லையா சாந்தி தாமத்துக்காவது எஜமானன் ஆகணுன்ற விஷயத்தை சொல்லணும். शांति धाम तुम्हारा गढ़ है जहाँ से तुम यहाँ आए हो पाठ बजाने. சாந்தி தாமம் என்பது உங்கள் வீடு. அங்கேருந்து நீங்கள் இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். எபி कोई जानते नहीं क्योंकि आत्मा का ही पता नहीं है. ஆனால் இதுவே யாருக்கும் தெரியலை, ஏன்னா முதல்ல ஆத்மாவை பற்றியே தெரியலையே. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சாதான் மற்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியலை. ஏன் தெரியலை? ஆத்மாவை பற்றியே தெரியலையே. तुमको भी पहले ये थोड़े ही पता था कि हम निराकारी दुनिया से यहाँ आए हैं. பாபா சொல்கிறார், உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா என்ன? நாமெல்லாம் நிராகார உலகத்துலேருந்து தான் இங்கே வந்தோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார் பாபா. நமக்கு தெரியுமா? தெரியாது. பாபா சொன்ன பிறந்தானே எல்லாமே தெரிஞ்சிட்டோம். இப்போ உலகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? ஹம் பிந்தி ஹே, நான் புள்ளி. सन्यासी लोग बल कहते हैं
भ्रुकुटी के बीच आत्मा स्टार रहती है, फिर भी बुद्धि में बड़ा रूप आ जाता है. சன்னியாசிகள் கூட சொல்கிறாங்க, புருவ மத்தியில் ஆத்மா ஒரு சின்ன நட்சத்திரம் போல இருக்குன்னு. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்கிறப்ப அவங்க புத்தியில் ஆத்மா எப்படி தான் தெரியுதா? பெரிய ரூபமாக தான் தெரியுது. சாலிகிராம் कहने से बड़ा रूप समझ लेते. அடுத்து சாலிகிராம்னு சொல்கிறதுனாலையும் பெரிய தோற்றமாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. ஆத்மா சாலிகிராம். ஆனால் ஆத்மா தான் என்ன? சாலிகிராம். यज्ञ रचते हैं उसमें भी सालिग्राम बड़े बड़े बनाते. ஒரு யாகம் வளர்க்குறப்ப கூட என்ன பண்ணுறாங்க? சாலிகிராம பெருசு பெருசாக உருவாக்கி வைக்கிறாங்க. பூஜா கே சமய சாலிகிராம் படா ரூப் ஹி புத்தி மே रहता है. பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட சாலிகிராம் அவங்களுக்கு புத்தியில் பெரிய தோற்றமாக தான் தெரியுது. பாப் கேத்தே ஹே சாரா அக்ஞான் ஹே. ஆகையால் தான் பாபா சொல்கிறார், இதெல்லாம் முழுமையான அஞ்ஞானம். ज्ञान तो मैं ही सुनाता हूँ और कोई दुनिया भर में सुना न सके. ஞானத்தை நான் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த உலகம் முழுசும் போனாலும் இந்த ஞானத்தை யார்கிட்ட இருந்தும் நீங்கள் கேட்கவே முடியாது. நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். இவ்வளோ அத்தாரிட்டியோட பாபா சொல்கிறார். உலகம் ஃபுல்லாக போயிட்டு வாங்க, இந்த ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது. ये कोई समझाते ही नहीं है कि आत्मा भी बिंदी है, परमात्मा भी बिंदी है. இந்த விஷயத்தை யாருமே புரிய வைக்கிறதில்ல. ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளிங்கிறத. ஓ தோ அகண்ட ஜோதி ஸ்வரூப் பிரம்ம கேதேத்தே. ஏன்னா அவங்களாம் என்ன சொல்லிடுறாங்க? அகண்ட ஜோதி ஸ்வரூபம் மற்றும் அவர்தான் பிரம்மம்னே சொல்லிடுறாங்க. பிரம்ம கோ பகவான் சமஜ் லேத்தே और फिर பாபா சொல்லார், ஒன்று பிரம்மத்தை பகவான்னு சொல்லிடுறாங்க, பிரம்மமே கடவுள்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்களா? அப்பனேக்கோ பகவான் கேதேத்தே, தன்னை பகவான்னு சொல்லிடுறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்க? பிரம்மத்தை தான் பகவான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? நானே கடவுள்னு சொல்லிடுறாங்க. கேத்தே ஹே ஹம் பாட் பஜானே கே லியே சோட்டி ஆத்மா கா ரூப் தர்த்தே ஹே. அடுத்து என்ன சொல்கிறாங்களா? நான் பாற்ற நடிக்கிறதுக்காக சின்ன ஆத்மா என்ற அந்த ரூபத்தை தரிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபிர் படி ஜோதி மே லீன் ஹோ ஜாத்தே ஹே. அதுக்கப்புறம் நான் போய் என்ன ஆயிடுவேன்? பெரிய ஜோதியில் போய் ஐக்கியமாயிடுவேன். லீன் ஹோ கயா ஃபிர் கியா? சரி, ஐக்கியமாயிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? பார்ட் பி லீன் ஹோ ஜாய். உங்கள் பார்ட்டும் எல்லாம் போய் ஐக்கியமாயிடுது, முடிஞ்சிடும். அப்படி கித்தனா ராங் ஹோ ஜாத்தா है. அப்போ இது எவ்வளோ தவறான விஷயமாயிடுது, எவ்வளோ முரண்பாடான விஷயங்கள். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி. ஆனால் அகண்ட ஜோதி ஸ்வரூபம் பிரம்மம்னு சொல்லிட்டு பிரம்மமே கடவுள்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லிடுறாங்க? நானே கடவுள்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்களா? சின்ன புள்ளியாக நான் கடவுள் தான், நான் சின்ன புள்ளியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் அப்போ அப்புறம் திரும்ப தனியாக என்ன சொல்கிறாங்க? பெரிய புள்ளியில் போய் ஐக்கியமாயிடுவேன். அப்போ பெரிய புள்ளி தான் கடவுளா? நீங்கள் தான் கடவுளா? நீங்கள் கடவுள்னா நீங்கள் என் புள்ளியில் ஐக்கியமாகணும். சரி, ஐக்கியமாயிட்டா பார்ட் என்ன ஆகும்? அப்போ இதெல்லாம் எவ்வளோ தவறான கருத்துன்னு பாபா சொல்கிறார். अभी बाप आकर सेकंड में जीवन मुक्ति देते हैं, फिर आधा कल्प बाद सीढ़ी उतरते जीवन बंद में आते हैं. இப்போ பாபா வந்து ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கொடுக்குறார். பிறகு அரை கல்பத்துக்கு அப்புறம் படியில் கீழே இறங்கி வாழ்க்கை என்ற பந்தனத்துக்குள்ளே வந்துடுறீங்க. ஃபிர் பாப் ஆக்கர் ஜீவன் முக்தி பனாத்தே. பிறகு பாபா வந்து ஜீவன் முக்தி அடைய வைக்கிறார். इसलिए उनको सर्व का सद्गति दाता कहा जाता है. ஆகையால தான் அவரை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லப்படுகிறது. तो जो पतित पावन बाप है उनको ही याद करना है. யார் ஒருவர் பதீத்த பாவனன் தந்தையோ அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். உன்கி யாது செஹி தும் பாவன் பனேங்கே. அவருடைய நினைவின் மூலமாக மட்டுமே நீங்கள் பாவனமாகின்றீர்கள். நைத்தோ பன்னை சக்தே, இல்லைன்னா பாவனம்லாம் ஆக முடியாது. ஊஞ்சித்தே ஊஞ்ச் ஏகி பாப்பே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பாபா தான். கை பச்சே சமஜ்தே ஹம் சம்பூர்ண பன்கே. ஆனால் நிறைய குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களாம்? நான்லாம் சம்பூர்ண ஆயிட்டேன் நினைக்கிறோமா நம்மலாம்? ஹம் கம்ப்ளீட் தயார் ஹோகே. நான் கம்ப்ளீட் தயாராயிட்டேன் அவங்க நினைக்கிறாங்க. நம்மலாம் நினைக்கிறதில்ல.
ऐसा समझ अपनी दिल को खुश कर लेते. இப்படி நினச்சி தன்னோட உள்ளத்தை தானே குஷிப்படுத்திக்கிறாங்க. वो भी मियाँ मिट्टू बनना है. இது கூட என்ன, அதி புத்திசாலி ஆகிறது தான், அதிமேதாவி ஆகிறது தான். பாபா கேத்தே மீட்டே பச்சே அபி போத் புருஷாரத் கர்னா है. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைங்களே, இப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய புருஷார்த்தம் பண்ண வேண்டி இருக்குது. பாவன் பன் ஜாயங்கே தோ ஃபிர் துனியா பி பாவன் चाहिए. நீங்கள் மட்டும் பாவனம் ஆயிட்டீங்கன்னா இந்த உலகமும் பாவனமாக உங்களுக்கு வேணும்ல. ஏக் தோ ஜான சகே, நீங்கள் ஒருத்தர் தயாராயிட்டீங்கன்னாலாம் போக முடியாது. कोई कितनी भी कोशिश करे कि हम जल्दी कर्मातीत बन जाएं परंतु होगा नहीं. பாபா சொல்கிறார், யாராவது எவ்வளோ வேணால் முயற்சி பண்ணட்டும், நான் சீக்கிரமாக கர்மாத்தீத்த நிலை அடையணும்னு. பாபா சொல்கிறார், அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டார். அதுக்காக முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லலை பாபா. இது கூட என்ன, இன்னைக்கு சொல்கிறது என்ன, மியா மிட்டுன்ட்ட புரியாமல் பேசுறது, யதார்த்தம் என்னன்னு புரியாமல் தன்னை தானே அப்படி நினச்சிக்கிறது, தன்னை பற்றி தானே அதீதமான சிந்தனைகள். அதுக்காக தான் பாபா சொல்கிறார், சீக்கிரம்லாம் நீங்கள் கர்மாத்தீத்த நிலை அடைய முடியாதுன்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணலைன்னு சொல்கிறார் பாபா. ராஜதானி ஸ்தாபன் ஹோனி ஹே, ராஜ்ய ஸ்தாபனை நடைபெற வேண்டும். बल कोई स्टूडेंट पढ़ाई में बहुत होशियार हो जाता है परंतु इम्तिहान तो टाइम पर होगा ना. ஒருவேளை ஸ்கூலில் கூட சில ஸ்டூடெண்ட் படிப்பில் ரொம்ப புத்திசாலி ஆகிடலாம், ஆனால் எக்ஸாமுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டயத்தில் தானே எக்ஸாம் வைப்பாங்க. அவங்க படித்து முடிச்சிருக்கலாம், போர்ஷன்லாம் ஃபுல்லாக முடித்து நல்ல புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் எக்ஸாம் வைக்கிற நேரத்தில் தானே அவங்க எழுத முடியும். இம்திஹான் தோ ஜல்தி ஹோ ந சகே, எக்ஸாம் சீக்கிரமாலாம் வைக்க மாட்டாங்க. இவங்க படித்து முடிச்சுட்டாங்கங்கிறக்காலாம் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க ஸ்கூலில். ये भी ऐसे है, இங்கேயும் அப்படித்தான். जब समय होगा तब तुम्हारे पढ़ाई की रिजल्ट निकलेगी. எப்போ சமயம் வருதோ அப்போ தான் உங்கள் படிப்பிற்கான ரிசல்ட் வெளியில் வரும். कितना भी अच्छा पुरुषार्थ हो ऐसा कह न सके हम कंप्लीट तैयार है. எவ்வளோ நீங்கள் நல்ல புருஷார்த்தம் செஞ்சாலும் சரி, நீங்கள் இப்படி சொல்லவே முடியாது, நான் கம்ப்ளீட் தயாராகிட்டேன். நீங்கள் நல்ல புருஷார்த்தம் பண்ணலாம், பாபா அதில் நம்மளை குறை சொல்லவே இல்லை. நீங்கள் புருஷார்த்தம் பண்ணலை அப்படின்னு சொல்லலை, நீங்கள் நல்லா புருஷார்த்தம் பண்ணலாம், ஆனால் முழுசாக இன்னும் நீங்கள் தயாராகலை. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை கூட பாபா என்ன எப்படி சொல்கிறாரு நம்ம நினச்சிடக்கூடாது. தயாராகிட்டு இருக்கிறோம், நான் முழுசாக தயாராகிட்டேன்னு நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக தான் பாபா சொல்கிறார் இதெல்லாம். நஹி 16 கலா சம்பூர்ண கோயி ஆத்மா அபி பன் நஹீ சக்தி. ஏன் இல்லைன்னு சொல்கிறாரு, 16 கலை சம்பூர்ணமாக இப்போ வரைக்கும் எந்த ஆத்மாவும் ஆகலை. போத் புருஷார்த் கர்ன, அதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி செய்யணும். இன்னும் 16 கலையில் முழுமை ஆகலை. अपनी दिल को सिर्फ खुश नहीं करना है कि हम संपूर्ण बन गए. உங்கள் மன சந்தோஷத்துக்காக நீங்கள் அப்படி சொல்லிக்காதீங்க நான் சம்பூர்ண ஆயிட்டேன் அப்படின்லாம். நெஹி சம்பூர்ண பன்னா ஹீ ஹே அந்தமே. பாபா சொல்ல, சம்பூர்ணமாகிறது கடைசி நேரத்தில் தான். மியா மிட்டு நெய் பண்ணாய், அதிமேதாவியாக அந்த விஷயத்தில் இருக்காதீங்க. எத்தோ சாரி ராஜதானி ஸ்தாபன் ஹோனியே, ஏன்னா இங்கே முழு ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகணும். இத்தனை சமஜ்தே பாக்கி தோடா டைம் ஹே. ஆனால் இதை புரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். मुसेल भी निकल गए हैं, इन्हें बनाने में भी पहले टाइम लगता है, फिर प्रैक्टिस हो जाती है तो फिर जेट बना लेते. பாபா சொல்கிறாங்க, ஏவுகணைகள் கூட தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல்ல அதை உருவாக்குறதுக்கு அவ்வளோ டைம் ஆனது, ஆனால் பயிற்சி எடுத்தோடனே டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் உருவாக்கிடுறாங்கல்ல. எபி சப் ட்ராமாமே நூந்தே, இதெல்லாம் கூட ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது தான் நடக்குது. ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் வருதெல்லாம் கேட்கக்கூடாது. பாபா சொல்ற, இதெல்லாம் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வினாஷ் கேலிய பாம்ஸ் பனாத்தே ரேத்தே ஹே, வினாசத்திற்காக அணுகுண்டுகள் தயாரிச்சுட்டே இருக்காங்க. கீதா மேபி முசுல் அக்ஷர் ஹே, கீதையில் கூட ஏவுகணைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையே இருக்குது. சாஸ்திரமே ஃபிர் லிக் தியா ஹே, ஆனால் சாஸ்திரங்களில் என்ன எழுதிட்டாங்களா, பேட்டு சே லோகா நிக்கலா ஃபிர் ஏ ஹுவா, வயிற்றுலேருந்து உலக்க வந்துச்சு பிறகு சண்டை வந்துச்சுன்னு காட்டிட்டாங்க, உலக்கன்னு சொல்லிட்டாங்க. ये सब झूठी बातें है ना, இதெல்லாம் என்ன பாபா சொல்கிறார், உண்மையற்ற விஷயங்கள் அல்லவா. புத்தியிலேருந்து என்ன ஆகுது, அந்த ஏவுகணைக்கான ஐடியா வருது.
இதைத்தான் என்ன சொல்லிட்டாங்க, வயிற்றுக்குள்ளே அவங்கவுங்க வயிற்றுக்குள்ளே இருந்தே உலக்க வந்துச்சு, அதை வச்சு அவங்கவுங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இறந்து போயிடுறாங்க, குலமே நாசமாயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ புத்தியிலிருந்து ஏவுகணைக்கான அணு ஆயுதங்களுக்கான ஐடியாஸ் வருது, அவங்க புத்தியிலிருந்தே அழிவிற்கான அந்த ஐடியா வருது, அதை அவங்க செயல்படுத்துகிறாங்க, அவங்களுக்குள்ளே யுத்தம் வந்து அவங்களே அழிஞ்சும் போயிடுறாங்க, குலத்தோட அழிவு ஏற்படுது. இதைத்தான் அப்படி காட்டியிருக்காங்க. बाप आकर समझाते हैं उनको ही मिसाइल्स कहा जाता है. இப்போ பாபா வந்து தான் புரிய வைக்கிறார், அங்கே உலக்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிறது. अब इस विनाश के पहले हमको तमो प्रदान से सतो प्रदान बनाए. இப்போ விநாசத்திற்கு முன்னாடியே நாம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகணும். बच्चे जानते हैं हम आदि सनातन देवी देवता धर्म के थे सच्चा सोना थे. குழந்தைங்க நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம், உண்மையான தங்கமாக இருந்தோம். பாரத் கோ சச் கண்டு கேத்தே ஹே, பாரதத்தை தான் சத்திய தேசம் என்று சொல்லப்படுகிறது. அப் ஜூட்டு கண்டு பன் கயா, இப்போ பொய்யான தேசம் ஆயிடுச்சு. சோனா பி சச்சா और ஜூட்டா होता है ना, தங்கம் கூட அசல் தங்கமும் இருக்குது, போலி தங்கமும் இருக்குல்ல. அபி தும் பச்சே ஜான் கயே ஹோ பாப் கி மகிமா கியா ஹே, இப்போ நீங்கள் குழந்தைங்க தெரிஞ்சிட்டீங்க பாபாவுடைய புகழ் மகிமை என்னங்கிறத. ये मनुष्य सृष्टि का बीज रूप है, सत्य है, चैतन्य है. இவர் தான் மனித சிருஷ்டியோட விதை ரூபம், சத்தியமானவர் மற்றும் சைத்தன்யமானவர். ஆகே தோ சிர்ஃப் காயன் கர்த்தே தே, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், வெறும் புகழ் தான் பாடிட்டு இருந்தோம். अभी तुम समझते हो कि बाप सारे गुण हमारे में भर रहे हैं. இப்போ நாம் புரிஞ்சிட்டோம், பாபா முழு குணத்தையும் நமக்குள்ள நிறைச்சிட்டே இருக்காரு. எல்லா குணத்தையும் பாபா என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ நமக்குள்ள நிறைச்சிட்டு இருக்காரு. முதல்ல அவரை பார்த்து புகழ் தான் பாடிட்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அவரே வந்து நம்மளை நிறைக்கிறார். बाप कहते हैं कि पहले पहले याद की यात्रा करो. பாபா சொல்றார், முதல்ல நினைவு யாத்திரை செய்யுங்க. मुझे याद करो तो तुम्हारे विक्रम विनाश हो जाए. பாபா சொல்றார், என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் விக்ரமம் எல்லாம் அழிஞ்சிடும். मेरा नाम ही है पतित पावन. பாபா சொல்றார், என்னோட பேரே என்ன, पतित पावनन. गाते भी हैं, हे पतित पावन आओ, परंतु वो क्या आकर करेंगे ये नहीं जानते. புகழ் பாடுறாங்க, பதீத்த பாவனரே வாருங்கள்னு, ஆனால் அவர் வந்து என்ன செய்வார் அது யாருக்கும் தெரியல. ஏக் சீதா தோ நெகி ஹோகி. பாபா சொல்ல, ஒரே ஒரு சீத்தை மட்டுமா இருப்பாங்க என்ன, ஒருத்தர் மட்டுமா என்ன, தும் சபீ சீதாயே ஹோ, நீங்கள் எல்லாரும் சீத்தைகள் தான். ஒருத்தரை மட்டும் விடுவிக்க பாபா வரல, ஒரு சீத்தையை மட்டும் காப்பாற்ற வரல, நீங்கள் எல்லா சீத்தைகள் தான். बाप तुम बच्चों को बेहद में ले जाने के लिए बेहद की बातें सुनाते हैं. பாபா குழந்தைங்களாகிய நம்ம எல்லாரையும் எல்லையற்ற நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காக எல்லையற்ற விஷயங்களை கூறுகிறார். तुम बेहद की बुद्धि से जानते हो कि मेल और फीमेल सब सीताएं हैं. பாபா சொல்கிறார், நீங்கள் தன்னுடைய எல்லையற்ற புத்தியின் மூலமாக இப்போ தெரிஞ்சிட்டீங்க, ஆண் பெண் அனைவரும் சீதைகள் தான். ஒன்று பாபா எல்லையற்ற விஷயத்த சொல்கிறார், ஆனால் எல்லையற்ற புத்தி இருக்கிறவங்க தான் எதை புரிஞ்சுக்கிறோம், ஆத்மா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாரும் யாரு தான், சீதைகள் தாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சப் ராவன் கி கைது மேகே, எல்லாரும் ராவணனுடைய கைதியில் இருக்கிறோம், அதாவது ராவணனால் கைது செய்யப்பட்டவர்கள். பாப் ராம் ஆக்கர் சப்கோ ராவன் கி கைது சே நிகால்தே ஹே. பாபா தான் யார், ராம். ராம் வந்து என்ன பண்ணுறாரா, எல்லாரையும் ராவணனுடைய கைதிலிருந்து விடுவிக்கிறாரு. ராவன் கோய் மனுஷனே, அதுக்காக ராவணன் ஒன்றும் ஒரு மனுஷெல்லாம் கிடையாது. ये समझाया जाता है हर एक में 5 विकार है, इसलिए रावण राज्य कहा जाता है. இது புரிய வைக்கப்படுது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்கு, ஆகையால தான் ராவண ராஜ்யம்னு சொல்லப்படுது. நாம் ஹீ ஹே விஷஸ் வேர்ல்டு வகே வைஸ்லெஸ் வேர்ல்டு. பேரே என்ன, விஷமான உலகம், ஆனால் அந்த உலகம் விஷமில்லாத உலகம். தோனோ அலக் அலக் நாமே, ரெண்டும் வெவ்வேறான பெயர்கள் தான். ஏ வேஷ்யாலை और வகே சிவாலை. இந்த உலகம் வேஷ்யாலயம், அந்த உலகம் சிவாலயம். निर्विकारी दुनिया के ये लक्ष्मी नारायण मालिक थे.
நிர்விகாரியான உலகத்துக்கு இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் எஜமானர்களாக இருந்தாங்க. இன்னோக்கே ஆகே விகாரி மனுஷிய ஜாக்கர் மாத்தா டெக்தே. இவங்க முன்னாடி போகிறப்பதான் விகாரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தலை வணங்குறாங்க. விகாரி ராஜாயே உன் நிர்விகாரி ராஜாவும் கே ஆகே மாத்தா டேக்தே. அதே போல விகாரி ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, நிர்விகாரி ராஜாக்கள் தேவதைகள் முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. எபி தும் ஜான்தே ஹோ. பாபா சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். மனுஷியோं को कल्प की आयु का ही पता नहीं तो समझ कैसे सके कि रावण राज्य कब शुरू होता है. மனிதர்களுக்கு கல்பத்தினுடைய ஆயுளே தெரியல, பிறகு எப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்? எந்த விஷயத்தை? ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமாகிறது? ஏன்னா கல்பத்தோட ஆயுளே தெரியல. அப்போ ராவண ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதா ஆதா ஹோனா செய்யனே. பாபா சொல்ல எல்லாமே எப்படி தான் இருக்கணும், பாதி பாதி தானே இருக்கணும். ராம ராஜ்ய ராவண் ராஜ்ய கப்சே ஷுரு கரே மூஞ்சரா கருதிய. ராம ராஜ்யம் ராவண ராஜ்யம் எப்போ ஆரம்பிச்சுது, எப்படி சொல்கிறது? இதில் தான் எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டாங்க. பாப் சம்ஜாத்தே. அதுக்கப்புறம் இப்போ பாபா புரிய வைக்கிறாரு. 5000 வருஷக்கா சக்கர் ஃபிர்த்தா ரேத்த. இந்த 5000 ஆண்டுக்கான சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அபி தும்கோ பத்தா படா ஹே கி ஹம் 84 கா பாட் பஜாத்தே ஹே. இப்போ உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நாம தான் 84 ஜென்மங்களுக்கான பாட்டு நடிக்கிறோம். ஃபிரம் ஜாத்தே ஹே கர். பிறகு நம்ம வீட்டுக்கு போகிறோம். சத்யுக் திரேதா மே பி புனர்ஜென்மம் லேத்தே ஹே. சத்யுகம் திரேதாயுகத்தில் கூட நம்ம புனர்ஜென்மம் எடுக்கிறோம். ஏஹே ராமராஜ்ய ஃபிர் ராவண் ராஜ்யமே ஆனாய். இதுதான் ராமன ராஜ்யம், பிறகுதான் ராவண ராஜ்யத்துக்கு வரணும். ஹார் ஜீத்துக்கா கேளுகே. தோல்வி மற்றும் வெற்றிக்கான விளையாட்டு இது. தும் ஜீத் பாத்தே ஹோ தோ ஸ்வர்குக்கே மாலிக் பன்தே ஹோ. நீங்கள் வெற்றி அடைஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு எஜமானர்கள் ஆயிடுறீங்க. ஹார் காத்தே ஹோ தோ நரக்கே மாலிக் பன்தே ஹோ. தோல்வி அடைகிறப்ப நரகத்துக்கு எஜமானன் ஆயிடுறீங்க. ஸ்வர்க அலகு ஹே. कोई मरते हैं तो कहते हैं स्वर्ग पधारा. சொர்க்கம் வேற. யாராவது இறந்து போயிட்டா என்ன சொல்கிறாங்க, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. अभी तुम थोड़े ही कहेंगे क्योंकि तुम जानते हो स्वर्ग कब होगा. ஆனால் நாம் இப்போ அப்படி சொல்லுவோமா? யாராவது இறந்து போயிட்டா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவோமா? ஏன்னா நமக்கு தெரியும் சொர்க்கம் எப்போது வருங்கிறது. ஆகையால் நாம் அப்படி சொல்ல மாட்டோம். ஓ தோ கேதேத்தே ஜோதி ஜோத் சமாயா வா நிர்வான் கயா. அடுத்து என்ன சொல்லிட்டாங்களா? ஜோதி ஜோதியோட கலந்துருச்சு, அவர் நிர்வாண நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. தும் கஹேங்கே ஜோதி ஜோத் தோ கோய் சமா நீ சக்தே. ஆனால் நம்ம என்ன சொல்வோம்? ஜோதியோடு ஜோதியாக போய் யாரும் என்ன பண்ண முடியாது, ஐக்கியலாம் ஆக முடியாது. சர்வகா சத்கதி தாத்தா ஏக்கி காயா ஜாத்தா ஹே. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் மட்டுமேன்னு தான் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வர்க சத்யுக்கோ கஹா ஜாத்தா ஹே. அபி ஹே நரக். சொர்க்கம் என்று சத்யுகத்தை தான் சொல்லப்படுது, இப்போ இருக்கிறதோ நரகம். பாரத் கி ஹி பாத்தே. இது பாரதத்துக்கான விஷயம்தான். பாக்கி ஊப்பருமே குச்சு நெய்யே. மற்றபடி மேலெல்லாம் எந்த உலகமும் கிடையாது. சொர்க்கம்னா மேலே இருக்குன்ட்டாங்க இல்லையா? பாபா சொல்றார் மேலெல்லாம் எதுவும் கிடையாது. दिलवाड़ा मंदिर में ऊपर में स्वर्ग दिखाया है तो मनुष्य समझते हैं बरोबर ऊपर ही स्वर्ग है. தில்வாடா கோவில் என்ன காட்டியிருக்காங்க? கோயிலில் மேலே தான் சொர்க்கத்தை செதுக்கியிருக்காங்க. அதனால மனிதர்கள் என்ன நினச்சிட்டாங்களாம், அப்போ மேலே தான் சொர்க்கம் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. அரே ஊப்பர் சத் மே மனுஷ்ய கேசே ஹோங்கே. புத்து டேரேனா. பாபா சொல்கிறார் மேலே இருக்கிறது என்ன, சீலிங், உத்தரம். உத்தரத்தில் போய் மனிதர்கள் வசிப்பாங்களா? என்ன முட்டாளாக இருக்கீங்கன்றார் பாபா. என்ன முட்டாளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டார். அபி தும் கிளியர் கர் சம்ஜாத்தேவ். இப்போ நாம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம், தெளிவாக புரிய வைக்கிறோம். மேலேன்னா என்ன, உத்தரத்தில் என்ன தொங்கிட்டா இருக்க முடியும்? பாபா சார் அங்கே போய் வசிக்க முடியுமா? தும் ஜான்தே ஹோ யஹா ஹி ஸ்வர்கவாசி தே யஹா ஹி ஃபிர் நரக்வாசி பன்தே. நாம் தெரிஞ்சிட்டோம் இங்கே தான் சொர்க்கவாசியாக இருந்தோம், இங்கே தான் மீண்டும் நரகவாசி ஆயிட்டோம். இங்கேனா என்ன, இந்த உலகத்தில் கீழே தான். ஓகேவா? ஃபிர் ஸ்வர்கவாசி பன்னாய். இப்போ மீண்டும் என்ன ஆகணும், சொர்க்கவாசி ஆகணும். ये नॉलेज है ही नर से नारायण बनने की. இந்த ஞானம் என்பதே நரன்லேருந்து நாராயணர் ஆகுவதற்காக.
கதா பி சத்திய நாராயண் பன்னைக்கு ஹி சுனாத்தே ஹி. உலகத்தில் கூட சத்திய நாராயணர் ஆகுவதற்கான கதைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ராம் சீதா கி கதானே கேத்தே, ராம் சீதையோட கதைன்னு சொல்றதில்ல. ஏஹே நர்சே நாராயண் பன்னைக்கு கதா, இது நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான கதை. ஊஞ்சுத்தே ஊஞ்சுப்பது லக்ஷ்மி நாராயண் காஹே, ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி யாரோடது? லக்ஷ்மி நாராயணரோட பதவி. ஓ ஃபிர் தோ கலா கம் ஹோ ஜாத்தி ஹை. பிறகு அவங்க என்ன ஆகிறாங்க? ராம் சீதைங்கிறவங்க 2 கலை குறைஞ்சிடுறாங்க. पुरुषार्थ ऊंच पद पाने का किया जाता है, फिर अगर नहीं करते हैं तो जाकर चंद्रवंशी बनते हैं. உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு தான் முயற்சி செய்யப்படுது. பிறகு செய்யலை அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுறாங்க? சந்திரவம்சத்துக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக உயர்ந்த பதவி அடையணும்னு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. பட் பண்ண முடியாதவங்க என்ன ஆயிடுறாங்க? சந்திரவம்சத்துக்கு போயிடுறாங்க. பாரத்வாசி பதீத் பன்தே தோ அப்னே தர்ம் கோ பூல் ஜாத்தே. பாரதவாசிகள் பதீத்தமான உடனே தன்னோட தர்மத்தையே மறந்துடுறாங்க. क्रिश्चियन बल सतो से तमो प्रधान बने हैं, फिर भी क्रिश्चियन संप्रदाय के तो है ना. கிறிஸ்டியன்ஸ் சத்தோலேருந்து தமோ பிரதானம் ஆயிருக்கலாம், ஆனாலும் அவங்க கிறிஸ்துவ குலத்தை சேர்ந்தவங்களாக தானே இருக்காங்க. அந்த தர்மத்தில் அவங்க சத்தோலேருந்து தமோ பிரதானம் ஆயிட்டாங்க, ஆனால் அந்த தர்மத்தில் தானே இருக்காங்க. ஆதி சனாத்தன் தேவி தேவதா சம்பிரதாய வாலே தோ அப்னே கோ ஹிந்து கே தேத்தே. ஆனால் இந்த ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க மட்டும் தன்னையே ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. தமோ பிரதானோன்னு என்ன சொல்லிட்டோமா? ஹிந்துன்னு சொல்லிட்டோம். எபி நெய் சமஜ்தே ஹம் அசுல் தேவி தேவதா தர்ம் கே ஹி. இதை கூட புரிஞ்சுக்கல. உண்மையில் நாம் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்கன்றதை புரிஞ்சுக்கல. பண்டர் ஹேனா, அதிசயமாக இருக்குதானே. தும் பூச்தே ஹோ ஹிந்து தர்ம் கிஸ்னே ஸ்தாபன் கியா. நாம் போய் வேணால் கேட்கலாம், ஹிந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணாங்க? தோ மூஞ்சாத்தே. அப்போ குழப்பத்தில் போயிடுறாங்க. देवताओं की पूजा करते हैं तो देवता धर्म के ठहरे ना. தேவதைகளை பூஜிக்கிறாங்கன்னாலே அவங்க யாரு தான்? தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தானே. பரந்து சமஜ்தே நஹி, ஆனால் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எபி ட்ராமாமே நூந்தே. பாபா சொல்கிறார், இது கூட ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. துமாரி புத்தி மே சாரி நாலேஜே, உங்களோட புத்தியில் முழு ஞானமும் இருக்குது. तुम जानते हो हम पहले सूर्यवंशी थे, फिर और धर्म आते हैं. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, முதல்ல நம்ம சூரிய வம்சியாக இருந்தோம், பிறகு மற்ற தர்மங்கள்லாம் வருது. ஹம் புனர்ஜனம் லேத்தே ஆத்தே ஹே, நாம் மறுபிறவி எடுத்துக்கிட்டே வரோம். துமாரே மே பி கோய் யதார்த்த ரீதி ஜான்தே ஹே, ஆனால் உங்களில் கூட சிலர் தான் இதை யதார்த்தமாக தெரிஞ்சுக்கிறீங்க. स्कूल में भी कोई स्टूडेंट की बुद्धि में अच्छी रीति बैठता है, कोई की बुद्धि में कम बैठता है. ஸ்கூலில் கூட சில ஸ்டூடெண்ட்டோட புத்தியில் தான் நல்ல ஞானம் பதியுது, அதை படிக்கிற படிப்பு பதியுது. சிலரோட புத்தியில் பாருங்கள் குறைவாக தான் ஏறுது. यहाँ भी जो नापास होते उनको क्षत्रिय कहा जाता है. இங்கே கூட யார் ஃபெயில் ஆயிடுறாங்களோ அவங்கள சத்திரியர்கள்னு சொல்லப்படுது. சந்திரவம்சியுமே சலே ஜாத்தே, அதாவது சந்திரவம்சத்துக்கு போயிடுறாங்க. दो कला कम हो गई है ना, संपूर्ण बन न सके. 2 கலை குறைஞ்சிருக்கு இல்லையா, அவங்களால சம்பூர்ணம் ஆக முடியலை. துமாரி புத்தி மே அபி பேஹத் கி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஹே. பாபா சொல்கிறார், உங்களோட புத்தியில் இப்போ எல்லையற்ற இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இருக்குது. वो स्कूल में तो हद की हिस्ट्री ஜாகிரஃபி पढ़ते हैं, ஆனால் அந்த ஸ்கூலில் பாருங்கள் எல்லைக்குட்பட்ட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியை படிக்கிறாங்க. वो कोई मूल वतन सूक्ष्म वतन को थोड़े ही जानते. பாபா சொல்கிற, அங்கே படிக்கிறவங்களுக்கு மூல வதனத்தை பற்றியோ சூட்சும லோகத்தை பற்றியோலாம் எதுவுமே தெரியாது. சாது சந்த் ஆதி கிசி கி பி புத்தி மே நெய்யே. அது மட்டுமா, சாது சந்நியாசிகள் இப்படி யாரோட புத்தியிலையும் இந்த விஷயங்கள் கிடையாது. துமாரி புத்தி மே ஹே, மூல வத்தன் மே ஆத்மாய ரெத்தியே, ஏ ஸ்தூல் வத்தன். ஆனால் உங்கள் புத்திக்கு தெரியும், மூல வத்தனத்தில் தான் ஆத்மாக்கள் வசிக்கின்றது, இதுவோ ஸ்தூல வதனம். துமாரி புத்தி மே சாரி நாலேஜ் ஹே, உங்களோட புத்தியில் தான். பாபா தன்னோட குழந்தைங்க நம்மளை பார்த்து சொல்கிற, உங்கள் புத்தியில் தான் முழு ஞானமும் இருக்குது. ஏ ஸ்வதர்ஷன் சக்கரதாரி சேனா பைட்டியே, இது ஸ்வதர்ஷன சக்கரதாரிகளுடைய சேனை அமர்ந்திருக்கீங்க இங்கே. நம்மளாம் யார் அன்னைக்கு?
நம்முடைய டைட்டில் என்ன? ஸ்வதர்ஷன சக்கரதாரி சேனைகள்னு சொல்லியிருக்காரு பாபா இன்னைக்கு. ये सेना बाप को और चक्र को याद करती है. இந்த சேனைகள் பாபா மற்றும் சக்கரத்தை நினைவு செய்றீங்க. तुम्हारी बुद्धि में ज्ञान है. உங்களோட புத்தியில தான் ஞானம் இருக்குது. பாக்கி கோயி ஹத்தியார் ஆதி நெய்ய. மற்றபடி உங்கள்கிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் கிடையாது. ஜான் சே ஸ்வ கா தர்ஷன் ஹுவா ஹே. ஞானத்தின் மூலமாக சுயத்தினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. பாப் ரச்சிதா ரச்சனா கே ஆதிமத்தி அந்தகா ஜான தேத்தே ஹே. பாபா படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய 3 கால ஞானம் கொடுக்கறாரு. बाप का फरमान है कि रचिता को याद करो तो विक्रम विनाश होंगे. இப்போ பாபாவுடைய கட்டளை படைப்பவரை நினைவு செய்யுங்க, அப்பதான் உங்க விக்ரமம் அழியும். जितना जो स्वदर्शन चक्रधारी बनते हैं औरों को बनाते हैं, जो जास्ती सर्विस करते हैं उनको जास्ती पद मिलेगा. யார் எவ்வளோ சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறாங்க, பிறரையும் உருவாக்குறாங்க, யார் ஜாஸ்தி சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாஸ்தி பதவியும் கிடைக்கும். ஒன்று நாம் சுதர்ஷன சக்கரதாரி ஆகணும், நிறைய பேரை ஆக்கணும், நிறைய சேவா பண்ணணும், அப்போ தான் நிறைய பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏதோ காமன் பாத்தே, இது சாதாரண விஷயம். बाप को बोले ही है गीता में श्री कृष्ण का नाम डालने से. ஆனால் பாபாவையே மறந்துட்டாங்க. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரோட பேரை போட்டதுனால தான் பாபாவை மறந்துட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணக்கோ சப்கா பாப்னே கை. ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லாருக்கும் தந்தைன்னு சொல்ல முடியாது. வர்ஷா பாப் சே மில்தா ஹே. ஆஸ்தி பாபாட்ட இருந்து தான் கிடைக்குது. பதீத் பாவன் பாப் கோ கஹா ஜாத்தா ஹே. பதீத்த பாவனன்னு பாபாவை தான் சொல்லப்படுது. वो जान आए, திரும்ப படிக்கிறேன். वो जब आए तब हम वापस शांति धाम में जाए. அவர் எப்போ வராரோ அப்போ தான் நாம் வாபஸ் சாந்தி தாமத்துக்கு போக முடியும். मनुष्य मुक्ति के लिए कितना माता मारते हैं, तुम कितना सहज समझाते हो. பாருங்க, மனிதர்கள் முக்திக்காக எவ்வளோ தலையை உடைச்சுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ சகஜமாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க. बोलो पतित पावन तो परमात्मा है, फिर गंगा में स्नान करने क्यों जाते हो. பதீத்த பாவனன் பரமாத்மாங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க, பிறகு சொல்லுங்க பிறகு ஏன் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ண போறீங்கன்னு கேளுங்க. கங்கா கே கண்டே பர் ஜாக்கர் பேட்டே ஹே கி வாஹி ஹம் மரே. கங்கை கரையில் போய் உட்காந்துக்கிறாங்களா, அங்கேயே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க, இங்கேயே நம்ம மரணிக்கணும், கங்கை கரையிலே உயிர் பிரியணும்னு அங்கே போயிடுறாங்க. पहले बंगाल में जब कोई मरने पर होते थे तो गंगा में जाकर हरि बोल करते थे. முதல்லலாம் வங்காள நாட்டில் யாராவது இறந்து போகிற மாதிரி இருக்காங்கன்னா பெங்காலில் என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள கொண்டு போய் கங்கை கரையில் வச்சு ஹரி போல்னு சொல்லுங்கன்னு சொல்ல வைப்பாங்க. சமஜ்தே வோ முக்து ஹோ கயா. அப்போ என்ன நினைப்பாங்களாம், அவங்களுக்கு முக்தி கிடச்சிரும் இதெல்லாம் செய்கிறதுனால. அப் ஆத்மா தோ நிக்கல் கை, ஓ தோ பவித்திர பனினே. சரி, அவங்க ஆத்மா பிரிஞ்சு போயிடுச்சு, ஆனால் பவித்திரமாயிட்டு போகலையே. ஆத்மா கோ பாவன் பனானே வாலா பாப் ஹீ ஹே, உன்கோ ஹி புகார்த்தே ஹே. ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடியவர் பாபா மட்டும்தான், அவரைத்தானே கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. பாப் கேத்தே ஹே முझे யாத் கரோ தோ விக்ரம் வினாஷ் ஹோங்கே. இப்போ பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ தான் உங்கள் விக்ரமா அழியும். பாப் ஆக்கர் புராணி துனியாக்கோ நயா பனாத்தே ஹே. பாபா வந்து தான் பழைய உலகத்தை புதுசாக்குறார். பாப் நை ரச்சதே நெய்ய. பாபா புது உலகத்தை எல்லாம் படைக்கிறதில்ல, பழசதான் என்ன பண்ணுறாரு, புதுசாக்குறாரு. अच्छा, நல்லது. मीठे मीठे सिकी लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா தாரணைக்கான சாரம் சொல்கிறாங்க. बाप में जो गुण है वो स्वयं में भरने है. பாபாவிடம் என்ன குணம் இருக்கிறதோ அதை தனக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும்.
इम्तिहान के पहले पुरुषार्थ कर स्वयं को कंप्लीट पावन बनाना है. தேர்வுக்கு முன்பாக புருஷார்த்தம் செய்து தன்னை முழுமையாக பாவனமாக்க வேண்டும். इसमें मियाँ मिट्टू नहीं बना, இதில் அதிமேதாவியாக இருக்க வேண்டாம். ஸோ முயற்சி செஞ்சு தன்னை கம்ப்ளீட் ஆக்கிக்கணும், முழு தூய்மையாக்கிக்கணும். அதை விட்டுட்டு நான் எப்போவுமே முழு தூய்மையாயிட்டேன், நான் சம்பூர்ணமாயிட்டேன்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது. 2வது பாயிண்ட், ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்னுனா ஒரு பனானா ஹே. சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். பாப் और चक्र को याद करना है. பாபா மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். बेहद बाप द्वारा बेहद की बातें सुनकर अपनी बुद्धि बेहद में रखनी है. எல்லையற்ற தந்தையின் மூலம் எல்லையற்ற விஷயங்களை கேட்டு தன்னுடைய புத்தியை எல்லையற்றதில் வைத்துக் கொள்ளுங்கள். हद में नहीं आना है. எல்லைக்குட்பட்டதில் வர வேண்டாம். பாபா வரதான் கொடுக்கறாரு. ஸ்வஸ்திதி द्वारा परस्थितियों पर विजय प्राप्त करने वाले संगम युगी विजयी रतन भव. சுய ஸ்திதியின் மூலமாக பரஸ்திதிகள் மீது வெற்றி அடையக்கூடிய சங்கம யுகி வெற்றி ரத்னம் பவ. எவ்வளோ அழகான வரதானம். சங்கம யுகத்தோட வெற்றி ரத்னம் ஆயிடுங்க. परस्थितियों पर विजय प्राप्त करने का साधन है स्वस्थिति. பரஸ்திதிகள் மேலே வெற்றி அடைகிறதுக்கான சாதனமே எது? சுயஸ்திதி. ये देह भी पर है स्व नहीं. உங்களோட உடல் கூட என்ன மாற்றானுடையது தான், அதாவது உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்களோடது இல்லை. ஸ்வஸ்திதி வ ஸ்வதரம் சதா சுக்குக்கா அனுபவ் கராத்தா ஹே. சுயஸ்திதி மற்றும் சுய தர்மம் எப்போவுமே உங்களுக்கு சுகத்தோட அனுபவத்தை தான் கொடுக்கும். और प्रकृति धर्म अर्थात पर धर्म या देह की स्मृति किसी न किसी प्रकार के दुख का अनुभव कराती है. அடுத்து பிரகிருத்தியுடைய தர்மம், அதாவது பரதர்மம் என்பது தேகத்தோட நினைவையும் ஏதாவது துக்கத்தோட அனுபவத்தையும் தான் ஏற்படுத்தும். तो जो सदा स्वस्थिति में रहता है वो सदा सुख का अनुभव करता है. उनके पास दुख की लहर नहीं आ सकती. அப்போ யார் சதா சுயஸ்திதியில் இருக்காங்களோ அவங்க சதா சுகத்தோட அனுபவத்தை தான் செய்வாங்க. அவங்க கிட்ட துக்கத்தோட அலை வரவே முடியாது. वो संगम युगी विजयी रतन बन जाते हैं. அவங்க சங்கம யுகத்தினுடைய வெற்றி ரத்னம் ஆயிடுறாங்க. ஸ்லோகன், परिवर्तन शक्ति द्वारा व्यर्थ संकल्पों के बहाव का फोर्स समाप्त करो. பரிவர்த்தனை அதாவது மாற்றக்கூடிய சக்தி. பரிவர்த்தனை சக்தி மூலமாக வீணான எண்ணங்களின் வெள்ளத்தின் ஃபோர்ஸை சமாப்தி செய்யுங்கள். பொங்கி வெள்ளம் போல ஓடுதான், அதை ஃபோர்ஸை என்ன பண்ணணும்? சமாப்தி செய்யணும். இன்னைக்கு அவ்வியக்த சமிக்கை கம்பைன் ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். ஒவ்வொரு நாளும் பாபா பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியான கம்பைண்டை சொல்கிறார். கம்பைண்டில் எவ்வளோ விதவிதமாக விஸ்தாரமாக விளக்கமாக சொல்கிறார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். लोग कहते हैं जिधर देखते हैं उधर तू है. உலகத்தில் என்ன சொல்கிறாங்களாம்? எங்கு பார்த்தாலும் நீயே நீ நீக்கமர நிறைந்திருக்கிறாய். और हम कहते हैं, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோமா? அழகாக சொல்கிறார் பாருங்க பாபா. हम जो करते हैं जहाँ जाते हैं बाप साथ ही है अर्थात तू है. நாம் என்ன சொல்கிறோமா? நாங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, பாபா எங்கள் கூடவே இருக்கார், அதாவது எங்குமே அவரே அவர். जैसे कर्तव्य साथ है ऐसे हर कर्तव्य कराने वाला भी सदा साथ है. எப்படி கடமை உங்கள் கூடவே இருக்குது, கடமையை பிரிக்க முடியாதுல்ல. நம்ம எங்கே போனாலும் நம்ம கடமை கூடவே தானே, காரியத்தை செஞ்சுட்டே தானே இருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கடமையையும் காரியத்தையும் செய்ய வைக்கக்கூடியவர் சதா
கூடவே இருக்கின்றார். கரனுஹார் और கராவனுஹார் दोनों கம்பைன்டு ஹே. செய்பவர் மற்றும் செய்ய வைப்பவர் இருவரும் இணைந்தே இருக்கிறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. இதை இன்னைக்கு ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தவியம் எப்படி கூடவே இருக்குது, அதே போல் செய்ய வைக்கிறவர் கூடவே இருக்கார். எங்கு பார்த்தாலும் நீயே நீன்னு உலகத்தில் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் பாபா தூஹி தூ, எங்கள் கூடவே இருக்கீங்க, எங்களை செய்ய வைக்கிறீங்க, நீங்களும் நானும் இணைஞ்சே இருக்கிறோம். அச்சா. ஓம் சாந்தி. आबू का तीरथ तुमको पुकारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा। मधुबन तुम्हारी बाट निहारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा। आबू का तीरथ तुमको पुकारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा, आना ही होगा, आना ही होगा। चारों तरफ आज दुख की घड़ी है, आओ तुम्हारी जरूरत पड़ी है। चारों तरफ आज दुख की घड़ी है, आओ तुम्हारी जरूरत पड़ी है। दुनिया की नौका, दुनिया की नौका लगा दो किनारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा, आना ही होगा, आना ही होगा। बेचैन है आज धरती के वासी, घर घर है चिंता, घर घर उदासी। बेचैन है आज धरती के वासी, घर घर है चिंता, घर घर उदासी। बरसा दो खुशियाँ, ओ बरसा दो खुशियाँ, दुआरे दुआरे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा, आना ही होगा, आना ही होगा।
करता प्रतीक्षा संसार सारा, स्वीकारो बाबा निमंत्रण हमारा। करता प्रतीक्षा संसार सारा, स्वीकारो बाबा निमंत्रण हमारा। आओ बुलाते हो, तुमको बुलाते बच्चे तुम्हारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा। आबू का तीरथ तुमको पुकारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा। मधुबन तुम्हारी बाट निहारे, आ जाओ ब्रह्मा बाबा हमारे, आना ही होगा, आना ही होगा, आना ही होगा। மத்தவங்க துவண்டு நிக்கிறப்போ அவங்கள மகிழ்வீங்க. அது தானாவே அவங்கள முன்னேற்ற வழிவகுக்கும். Cheer up others when they are drowned. That will naturally pave the way for their progress.
Thank you.